அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் என் பிள்ளைகளுக்குரிய வாக்கு தத்தம். என் பிள்ளைகளுக்குரிய வாக்கு தத்தம் என்ன? நமக்கு அது ஒரு கொஸ்டினாக தான் எண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தம் என்பது இப்போ நம்ம முதல் பர்த்டே கொண்டாடுவோம் பிள்ளைங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரர்கள் அந்த பிள்ளை பிறந்த நாளுக்காக அவங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமான வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அப்போது அந்த பிள்ளையோட தாயை தகப்பமாறு அந்த ஆசீர்வாதமான வார்த்தை அந்த நிமிஷம் அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதோடு அதை விட்டுருவாங்க அந்த நாள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், இதே மாதிரி பிள்ளை பிறந்த உடனே, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அநேகர் இயேசு கிறிஸ்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது அதை எல்லாவற்றையும் கேட்டிருந்த மரியாள், அதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். இதில் பார்த்தீங்கன்னா, அவரை குறித்து, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாக அவங்க சொல்கிற காரியம்லாம் போது மரியாள் அங்கே சந்தோஷப்படுறது மாத்திரமல்ல, அதை நினைவில் வைத்து கொண்டிருந்தாள். அந்த சந்ததி எல்லாம் வைத்து தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போதும் சரி, அவர் சிலுவையில் தொங்கும் போதும் மரியாளுடைய ரியாக்ட் பார்த்திங்கன்னா, கண்ணீராகவோ சப்தமாகவோ ஒன்றும் இருந்திருக்காது. ஏனென்றால் அவரை குறித்தான எல்லா காரியமும், அவர் பிறந்தபோது வெளிப்பட்ட தீர்க்கதரிசன காரியங்கள் எல்லாமே இவ்வாறாக நிறைவேற வேண்டும் என்று மரியாள் இருதயத்தில் வைத்த போலதான் அவருடைய வளர்ற நேரத்திலையும், அவள் தாய் தகப்பனோடு வாழ்ந்த காலத்திலையும் அவருடைய காரியங்கள், அவருடைய கிரியைகள் அப்படி தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை, நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு கிடைச்சாலும் நம்ம அதை என்ன பண்ணோம்னா அசட்டையை விட்டுருவோம். ஆனால் அல்ல, அந்த பிள்ளைக்கு கிடைத்த அந்த வாக்கு தத்தமான ஆசீர்வாத வார்த்தையை பெற்றோர்கள் தான் அதை நினைவில் வைத்து அந்த பிள்ளையை அந்த ஆசீர்வாதமான வார்த்தை கூறியவனாக அவனை வழி நடத்தணும். அவன் சிறு வயது முதற்கொண்டே சத்தியத்தில் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியே கவனமாக நாம் வளர்க்கணும். அவன் ஒரு காரியம், உலகப்புறமான காரியங்களை அவன் உணர ஆரம்பிக்கும் போது கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வார்த்தை, அது உனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ அந்த வார்த்தைக்குரியவன் என்று அந்த வார்த்தைக்குள்ளாக அவனையும் உணர வைக்கணும். இல்லை என்றால் கொடுத்த ஆசீர்வாதம், அந்த வார்த்தை அது வெளிப்படாமே போயிடும். அதனால் பிள்ளைகளுக்குரிய வாக்கு தத்தமான சுதந்திரமாக கொடுத்த அந்த வார்த்தை, அதை நாம் அசட்டையாக விட்டோம்னா நாம் பிள்ளைகள் அதை இழக்க வேண்டியிருக்கும். ஒன்றுமில்லை, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாமோட நம் தேவன் ஒரு உடன்படிக்கை சொல்கிறார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, நான் அவனோடு ஒரு உடன்படிக்கை, ஈசாக்கோட ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை படிதான். அதே மாதிரி தான் ஈசாக்கும் பிறந்தார். இதெல்லாம் ஈசாக்கு பிறக்குவதற்கு முன்னாடியே உடன்படிக்கை பண்ணுவேன் என்றார். அதே போல் பெயர்சேபால ஆபிரகாம் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலங்களிலும்
அதை தொழுது கொண்டான் தேவனை. அதே போல ஈசாக்கும் சரி, ஈசாக்கும் அந்த காரியத்தின்படியே தேவன் அவரோட ஈசாக்கோட இடைப்படுகிறார். அப்பொழுது நான் ஆபிரகாமின் தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். ஏனென்றால் அங்கே ஆபிரகாமும் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் ஈசாக்குக்கு. அதே காரியத்தின்படியே அவனோட சந்ததி அவ்வளவாக பெருகும்படியாகவே தேவன் அன்று அவனோட காட்சி கொடுத்த அந்த காரியத்தின்படியே ஈசாக்கும் பெரும் செல்வந்தன் ஆனது மாத்திரமல்ல, ஈசாக்கும் அங்கு ஒரு தோப்பை உண்டாக்கி தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார். இது என்ன பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கை, கர்த்தர் ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொன்னார். அதன் காரியத்தின்படியே சாராளும் ஆபிரகாமும் ஈசாக்கை அவ்வாறே ஆயத்தப்படுத்தினாங்க. அதே மாதிரி வாலிபே பிரயாயத்தில் ரெபேக்காள், ஆபிரகாமுடைய வேலைக்காரர் ரெபேக்காளை கொண்டு வரும்போது ஈசாக்கு எங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்குரியவனாக தான் சாராளும் ஆபிரகாமும் ஈசாக்கை அவ்வாறே போதித்து நடத்தினாங்க. சரி, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுற நல்ல நாளோ இல்லை பர்த்டேவோ எந்த நாள்னாலும் சரி, அவனுக்காக கொடுக்குற வார்த்தைகள் ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டினா அவங்க கண்டிப்பாக அவங்க ஜெபம் பண்ணிட்டு கண்டிப்பாக தேவன் கொடுக்குற வார்த்தையை கொடுப்பாங்க. அந்த வார்த்தையை எவ்வாறு நாங்கள் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நாம் அந்த பிள்ளையை ஆயத்தப்படுத்துறது பெற்றவங்களோட கடமை. சரி, இந்த நாளிலும் நம் பரிசுத்த வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உடைய நாம ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன்.